ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தர்மஸ்தலா பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் உள்ள மூலவரானவர் தங்கத்தாலான சிவலிங்கமாக காட்சியளிக்கிறார். ஈசன் இந்த திருத்தலத்தில் மஞ்சுநாத சுவாமிகள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். தர்ம தேவதைகளுடைய உதவியாளராக அன்னப்ப சுவாமிகள் இந்த தர்மஸ்தலா தலத்தினுடைய மகிமைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றார். மஞ்சுநாதரின் சந்நிதியில் வழப்பக்கத்தில் தர்ம தேவதைகளுக்கு என தனியாக ஒரு சந்நிதியும், கன்னியாகுமரி அம்மனுக்கு என்று தனியாக ஒரு சந்நிதியும் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வெளியே உள்ள அன்னபூர்ணா சத்திரத்தில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட அன்னதானத்தின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் ஹெக்டே குடும்பத்தினர் தான் பராமரித்து வருகிறார்கள். ஹெக்டே குடும்பத்தினர் இந்த ஊரில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் போல செயல்படுகிறார்கள். பிரச்சனை என்று வரக்கூடிய இரு தரப்பினர்களையும் தீர விசாரித்து நியாயம் எந்த பக்கத்தில் உள்ளதோ அந்த பக்கத்தில் தான் தீர்ப்பினை அளிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. பிரச்சனை என்று வருபவர்கள் ஹெக்டேவினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். இந்த பஞ்சாயத்துகளானது மஞ்சுநாத சுவாமிகள் சந்நிதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நடைபெறும். இதனுடைய தள வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடமானது குடும்பபுரம் அப்படின்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது. இந்த ஊரினுடைய தலைவராக பிரம்மண்ணா ஹெக்டே இருந்தார். ஒரு நாள் இவருடைய வீட்டிற்கு குதிரையின் மேலும் யானையின் மேலும் அமர்ந்தபடி சிலர் வந்தார்கள். எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடைய ஹெக்டே வந்தவர்களை வீட்டிற்குள் அழைத்து உபச்சாரம் செய்தார். வந்தவர்களுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீரையும் அளித்தார். யார் என்று தெரியாமல் அப்பண்ணாவினுடைய வீட்டிற்கு அமர்ந்தவர்கள், நாங்கள் இந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறோம், நீங்கள் வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று ஹெக்டேயுடன் கூறினார்கள். எந்தவித மறுப்பும் தெரிவிக்காத ஹெக்டே தனது பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியேற தயாராகிவிட்டார். ஹெக்டேவினுடைய இந்த செயலை பார்த்தவர்கள் தாங்கள் யார் என்று கூறினார்கள். நாங்கள் தான் ஈசனுடைய ஆணைப்படி உங்களுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்ட தர்ம தேவதைகள். இந்த குடும்பபுரம்தான் பிற்காலத்தில் ஒரு புண்ணிய கோவிலாக மாறப்போகிறது. அந்த கோவிலை நீங்கள் தான் கட்டி பராமரித்து வழிநடத்தி செல்ல போகிறீர்கள். அதற்கான பரீட்சை தான் உங்களுக்கு நடத்தப்பட்டது. எந்தவித தன்னலம் இல்லாத உங்களுடைய குணத்தை பரிசோதிக்கத்தான் இந்த நாடகம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கட்டப்போகும் இந்த கோவிலில் கன்னியாகுமரி அம்மனையும் மஞ்சுநாதரையும் தர்ம தேவதை சிலைகளையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். மகிழ்ச்சியில் பக்தர்கள் அதிகமாக காணிக்கையை செலுத்துவார்கள். அந்த தொகையை வைத்துக்கொண்டு நீங்கள் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு குறைவும் வராமல் அந்த ஈசன் பார்த்து கொள்வான் என்று கூறி தேவதைகள் மறைந்துவிட்டனர். தர்ம தேவதைகளின் வாக்குப்படி ஹெக்டேவும் நடந்து கொண்டார். கோவிலில் இருந்து பெறப்பட்ட காணிக்கைகளை வைத்து பல தர்ம காரியங்களை செய்து வந்தார். இதனால் இந்த இடமானது தர்மஸ்தலம் என்ற பெயரை பெற்றது. ஹெக்டேவுக்கு அடுத்த தலைமுறையில் வந்த சந்ததியினர் இந்த தர்ம காரியத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த ஊரில் உள்ளவர்களும் ஹெக்டேவின் குடும்பத்திற்கு தொடர்ந்து மரியாதையை அளித்து வருகிறார்கள். இந்த கோயிலுடைய முக்கிய பலன்களானது மனநிலை சரியில்லாதவர்கள், பில்லி சூனியம் போன்றவற்றில் சிக்கி தவிப்பவர்கள், பேய் பிசாசு பிடித்தவர்கள் இந்த கோவிலில் ஒரு வாரம் தங்கியிருந்து வழிபட்டு சென்றால் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. நீண்ட நாட்களாக முடியாமல் இருக்கும் பல வழக்கு பிரச்சனைகள் கூட இந்த மஞ்சுநாத சுவாமி கோயிலுக்கு சென்ற பின் ஒரு முடிவுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.